ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு சந்திக்கும்படி தேவன் கொடுத்த தருணத்துக்காக நன்றி. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, எல்லாவற்றிலும் பரத்திலிருந்து ஆண்டவரே உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், துவக்கம் முதல் முடிவு வரையிலும் பாதுகாப்பு உண்டாகும். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும். பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஆண்டுடைய ஆசீர்வாதமும் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உங்களுக்கு உண்டாகும் என்று ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கத்தின் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதில் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று வாக்குறுதியாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. தருகிறார். எப்படி தருகிறார்? உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். உன் குடும்பத்தை இந்த ஆண்டு முழுவதும் விசாரிக்கிறவர், உன் பிள்ளைகளை உன் சந்ததியை விசாரிக்கிறவர். ஆதாரமாக ஒரு வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் தேசத்தை விசாரிக்கிறவர், உங்கள் குடும்பத்தை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரித்து இந்த ஆண்டு உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் உங்களை நடத்த போகிறார். பயப்படாதீங்க. உங்கள் காரியத்தை, உங்கள் பிள்ளைகளுடைய காரியம் எப்படி ஆகும்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்? என் தொழில் இப்படிப்பட்ட மந்தமாக நின்று கொண்டு இருக்கிறது, எப்படி ஆகும்? என் கடன் பிரச்சனை எப்போ தீரும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கக்கூடிய அந்த காரியம் எப்படி ஆகும் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, கவலைப்படாதீர்கள். உங்களை விசாரிக்கிறவர் இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தை இந்த முதல் தேதியிலிருந்து கர்த்தருக்கு சித்தமானால் இறுதி டிசம்பர் வரையிலும் தேவன் உங்களை விசாரித்து இன்னது தேவை என்று உங்களுக்கு அறிந்திருக்கிறார். அதனாலே கவலைப்படாதீங்க. அவர் சொல்றார், கர்த்தர் விசாரிக்கிறவர், விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் ஏனென்றால் வருஷத்தின் துவக்கத்திலே ஒரு பயம் உண்டு. இந்த வருஷத்தில் எப்படி நடக்கும், என்ன செய்வேன் என்று சொல்லி கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். பயப்படாதீங்க. இந்த ஆண்டில் உங்களை விசாரித்து உங்களுக்கு இன்னதென்று கொடுக்கும்படி வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஆண்டில் உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி ஆண்டவர் செய்து முடித்துட்டார். ஏதேன் தோட்டத்தில் அவர் எல்லாவற்றிலும் செய்து முடித்து, எல்லாவற்றிலும் உருவாக்கி முடித்துவிட்டு அதற்கு பிறகுதான் ஆதாமை ஏவாளையும் உருவாக்கினார். அதே போல தேவ ஜனமே, இந்த ஆண்டு பிறக்கிறதற்கு முன்பாகவே இந்த ஆண்டில் உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார்.
அந்த ஆயத்தம் பண்ணி வைத்ததை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரோடு இணைந்திருக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நமக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுது, துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும், எப்படி? ஒரு நாள் 2 நாள் இல்ல, எப்பொழுதும் ஸ்தோத்திரம், உன் தேவனாகிய கர்த்தர் உடைய கண்கள் உங்கள் மேல நோக்கி கொண்டிருக்கணும். அவர் நம்மேலே அவருடைய கண் நோக்கமாக இருக்க வேண்டுமானால் நம்ம கண்கள் எப்பொழுதும் எப்பொழுதும், வேதம் சொல்லுது, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்தா இந்த ஆண்டு உங்கள் குடும்பம் பிரகாசிக்கும், உங்கள் தொழில் பிரகாசிக்கும், உங்கள் பிள்ளைகள் பிரகாசிப்பார்கள், உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமாயிருக்கும், பிரகாசமாயிருக்கும். அதே சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி, அவர் எல்லாவற்றிலும் அவருடைய கண்கள் இந்த வருஷத்தில் துவக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் ஆமீன் உங்களுக்கு ஒரு குறைவு வராதபடி கர்த்தர் கண்மணி போல் காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுது, துவக்க முதல் முடிவு வரையும் சம்பூரணம். முதலாவது அவருடைய கண்கள், ஆமீன், துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுது அவருடைய கண்கள் இருக்கும். 2வது, துவக்க முதல் முடிவு வரையும் சம்பூரணம் உண்டாகும். என்ன உண்டாகுமா? சம்பூரணம் உண்டாகுமா? யோபு சொல்றாரு, யோபு 8:7, யோபு புத்தகத்தில் 8:7 சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். துவக்கம் பயம், படபடப்பு, ஆமீன், என்ன செய்வோம், நடக்குமா நடக்காதா, நடக்க போகுது, நடத்துவார் நடத்துவார், கவலைப்படாதீங்க, அந்த காரியத்தை தொடங்குங்க. அந்த காரியத்தை நீங்க தொடங்கும் பொழுது அது கர்த்தர், ஆமீன், துவக்கம் பயம் இருக்கும், ஆனா முடிவு சம்பூரணமாக இருக்கும். உங்க கண்ணு ஆச்சரியப்படும். உங்க கண்கள் மாத்திரம் ஆச்சரியப்படுகிறதுக்கு அல்ல, மற்ற கண்கள் உங்களை அற்பமாய் பேசினவர்கள் மத்தியில கர்த்தர் அற்புதமாய் நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமீன், ஸ்தோத்திரம். உம்முடைய துவக்கம், ஆமீன், எளிமையாயிருந்தாலும், ஆமீன், உம்முடைய, ஆமீன், ஸ்தோத்திரம், நம்முடைய வருஷம் அந்த காலம் செழிப்பாயிருக்கும். எப்படி இருக்குமா? ஆமீன், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது. ஆமீன், ஸ்தோத்திரம். அங்கே சொல்லுகிறது 9ஆம் வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். உன் நெருக்கம், ஆமீன், அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் நெருக்கத்தின் வேதனையை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் கைவிட மாட்டார். நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு விசாலத்தை கொடுக்கிறார். அதே ஸ்தோத்திரம் வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? 18ஆம் வசனம், எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதான். ஒரு நாள் மறக்க மாட்டார். வாக்கு கொடுத்துட்டார்ல, அந்த வாக்குறுதியை இந்த ஆண்டு உனக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பயப்படாத சிறுமந்தையே, பயப்படாத. எல்லாரும் கண்களுக்கு மத்தியில நீ அற்பமாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? அற்பமாய், ஆமீன், ஜனங்கள் உன்னை அற்பமாய் நினைத்து கொண்டு இருக்கிறார்களா? உன்னை பார்க்கும் பொழுது ஒதுங்கி போய்கொண்டு இருக்கிறார்களா? பயப்படாத. ஏனென்றால் ஆண்டவர் உன்னை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர், ஆமீன், ஸ்தோத்திரம், 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்றது, உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய
நடத்துவார் என்று நம்பி. நடத்துவார். நற்கிரியை தொடங்கிட்டாரு. கடந்த ஆண்டு நற்கிரியை இல்லை, கடந்த ஆண்டு துக்கம், கடந்த ஆண்டு வேதனை. அந்த வேதனைக்கு பதில் வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் இந்த ஆண்டு சந்தோஷமா மாறப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்களா அல்லிலே சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்க விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். சோதரம், கர்த்தர் உங்களை நடத்துவார், நடத்த போகிறார், நடத்த போகிறார். ஆமென். சோதரம். முதலாவது ஆமென், துவக்கத்தில் தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும். இரண்டாவது, துவக்க முதல் முடிவு வரைக்கும் உங்க குடும்பத்தில் ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். மூன்றாவது, துவக்க முதல் முடிவு வரையும் நற்செயல்களை செய்ய போகிறார். உங்களை நற்கிரிகைகளை தொடங்கினவர் கடைசி மட்டும் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமாம், எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்பாமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இயேசுனிடத்துல வந்துட்டேன், இயேசு என்னை முடிவு பரியந்தம் நடத்துவார். நம்பிக்கை இருந்ததில்ல, அந்த நம்பிக்கை சில காலம் இடையில விட்டு போச்சு. மீண்டும் இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி விரும்புகிறாரு? மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். சோதரம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவறிந்த உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். நம்பிக்கையாயிருங்க, விசுவாசிங்க. கர்த்தருடைய கண்கள் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. ஜெபிப்போமா? இதை பார்த்து கொண்டு இருக்கிற, கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த வருஷத்துல தேவன் உங்களை விசாரிப்பார், பரிபூர்ணப்படுத்துவார். உங்கள் குறைவில்லாமல் அவர் நடத்த போகிறார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. சம்பூர்ணமான காரியத்தை இந்த ஆண்டுல நீங்க பார்க்க போறீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் உங்களை கண்மணி போல் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இயேசு ஆறுதலிக்கிறார். ஆமென். ஊழியத்தின் சார்பாக உங்கள் அடியானாகிய பாஸ்டர் போஸ் உங்களோடு இணைந்து இந்த வார்த்தையை கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் திருவலம்பற்றின கிருபைக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்கள் ஜெப தேவை இருக்குமானால் தொலைபேசி எண் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அதை பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து போய் என்ன செய்வோம் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நல் வார்த்தையை ஆண்டவரை நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அது உன் தேவனாய கர்த்தர், அது உன் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அது மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி எங்கள் தேவன் வாக்கு கொடுத்த அந்த வார்த்தையை எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கேட்கிற ஜன ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த ஆண்டு அற்புதம் பெறுவார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாராக. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை கொடுப்பீராக. எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ஆண்டவர் அவர்கள் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக நீர் அற்புதம் செய்ய போறீரப்பா. அதுக்காக நன்றி. இதுவரை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.